மைக் 3 மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் உற்சாகம். நாடு முழுவதும் ஒளி தீபங்கள் மலரச் செய்து உணர்வு எனும் விளக்குகளை ஏற்றுவோம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி தீபாவளி வாழ்த்து. INS விக்ராந்த் கடற்படை கப்பலில் பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாட்டம். கடற்படை வீரர்களுக்கு இனிப்பு ஊட்டி மகிழ்ந்த பிரதமர். பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையிலும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள். தீபாவளி நன்னாளில் அனைவரது வாழ்விலும் அன்பின் ஒளி பரவட்டும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தீபாவளி வாழ்த்து. பழைய டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க இனிப்பு கடையில் லட்டு தயாரிப்பில் ஈடுபட்ட ராகுல் காந்தி. தீபாவளியின் உண்மையான இனிப்பு தட்டில் மட்டுமல்ல, சமூகத்திலும் காணப்படுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்கிறேன். ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த். புதிய படைப்பாக சிம்போனி டான்சர்ஸ் என்ற இசை கோர்வையை எழுத உள்ளேன். ரசிகர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி இசைஞானி இளையராஜா அறிவிப்பு. தலை தீபாவளி கொண்டாடிய புதுமண தம்பதிகள் புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டம். திண்டுக்கல்லில் தீபாவளி ஷாப்பிங்கால் சாலையோரம் தேங்கிய 150 டன் குப்பைகள் அகற்றம். 350 தூய்மை பணியாளர்கள் மூலம் குப்பைகளை அகற்றிய மாநகராட்சி அதிகாரிகள். திருவள்ளூர் அருகே நாட்டு வெடிகள் வெடித்து 4 பேர் பலியான சம்பவத்தில் 3 பேர் கைது. வீட்டின் உரிமையாளர், நாட்டு வெடி மொத்த விற்பனையாளர் உள்பட 3 பேர் கைது. மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. சென்னை பள்ளிக்கரணையில் பட்டாசு கடைகளை குறிவைத்து கொள்ளை. முகமூடி அணிந்து வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் குறித்து போலீசார் விசாரணை. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நெல்லை சென்னை இடையே சிறப்பு ரயில். நெல்லையில் இருந்து சென்னைக்கு அக்டோபர் 22ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்புவதற்காக அறிவிக்கப்பட்ட 6 சிறப்பு ரயில்கள் ரத்து. முன்பதிவு குறைவாக இருந்ததால் தெற்கு ரயில்வே நடவடிக்கை. குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தராமல் உள்ளேயே இருப்பது எந்த அளவுக்கு பலன் தரும்? வங்கிக் கணக்கில் தாவைக்க வரவு வைத்த நிவாரணம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம்.
தமிழகம் முழுவதும் 37 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் 37,74,000 ரூபாய் பறிமுதல். கிண்டியில் வேளாண் வாரிய அலுவலகத்தில் லஞ்ச பணத்தை அதிகாரி ஒருவர் கழிவறையில் போட்டு தப்ப முயன்றது அம்பலம். தீபாவளி நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 95,360 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பை 20,000 கன அடி அதிகரிக்க முடிவு. முழு கொள்ளளவை எட்டிய வைகை அணை 5,169 கன அடி உபரி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஈரோடு அருகே காட்டாற்று வெள்ளத்தால் திம்பம் மலைப்பாதையில் மண் சரிவு. பொக்லைன் இயந்திரம் மூலம் சாலை சீரமைப்பு பணிகளில் அதிகாரிகள் தீவிரம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கனமழையால் வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு. சாலையின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. கடம்பூர் மலைப்பகுதியில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம். பெரும்பள்ளம் அணை நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றம். முழு கொள்ளளவை எட்டிய சோத்துப்பாறை அணை. வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை நீட்டிப்பு. OMR சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். தண்ணீரை அகற்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் செவ்வாய்க்கிழமை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை 14 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் சோதனையில் புரளி என தகவல். கோவை விமான நிலையம் மற்றும் பந்தய சாலை பகுதிகளுக்கு இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தீவிர சோதனைக்கு பிறகு மிரட்டல் புரளி என போலீசார் தகவல். பொன்னேரி அருகே முட்புதரில் வீசப்பட்ட பச்சிளம் ஆண் குழந்தை மீட்பு. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி குழந்தையின் தாய் குறித்து விசாரணை.
திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. பீகார் தேர்தலில் போட்டியிடும் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர்கள் அறிவிப்பு. 143 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ். இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக நீடிக்கும் குழப்பம். பீகார் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அறிவிப்பு. கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்ற கூட்டத்தில் பெண்கள் மயங்கியதால் பரபரப்பு. நலத்திட்ட உதவிகளை பெற ஏராளமானோர் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கிய 12 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதி. அரசன் திரைப்படத்தின் சிறப்பு போஸ்டர் வெளியீடு. தீபாவளி பண்டிகையை ஒட்டி போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கருப்பு திரைப்படத்தின் காட் மோட் பாடல் வெளியீடு. சாய் அபயங்கர் இசையமைத்துள்ள பாடல் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு கடுமையான வரிகள் விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. மைக் 3 மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.